ஒவ்வொரு நோய்களுமே மனதை தொடர்ந்து தான் அது வந்து நோயாக உடலில் வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கும். இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமிக் கண்டிஷன்லேயும் இந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக உறிஞ்சுவதற்கு இந்த கட் பாக்டீரியா ரொம்பவே பயன்படக்கூடியது. நல்லா அரைச்சிட்டு பேக் மாதிரி ஃபேஸ்க்கு போட்டால் கூட ஸ்கின் நல்ல க்ளோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 2 பீஸ் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன அனைத்து விதமான நன்மைகளுமே எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியது. சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். அத்திப்பழம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதாவது இரத்த அணுக்களை அதிகப்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து இரத்த அணுக்கள் அதிகமாவதற்கு மட்டும்தான் பயன்படுதா அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமாகவும் நமக்கு பயன்படக்கூடியது. அதிலும் குறிப்பாக அத்திக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது, அத்திக்காய் கூட்டு மாதிரியோ அல்லது பொரியல் மாதிரியோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அத்திக்காய் சில இடங்களில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சர்க்கரையினுடைய அளவை, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டில் பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இந்த அத்திப்பழமானது விந்தணுக்கள் உற்பத்திக்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது. நீங்கள் அத்திப்பழத்தை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சீட்ஸ் வந்து செமனில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸோட இதை வந்து எப்படி இருக்குமோ அது போலவே அதில் வந்து ஹெட் அண்ட் டெயில் இருக்க மாதிரி இதோட சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அணுக்களை வந்து அதிகப்படுத்தி தருவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் ஹெச்பி வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதுபோல் அதாவது இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமிக் கண்டிஷன்லேயும் இந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது. மலச்சிக்கலை நீக்குவதற்கும், ஏன்னா இதில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கலை நீக்குவதற்கும் பயன்படும். அதுபோல் நம்மளுடைய கட் பாக்டீரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த அத்திப்பழம் ரொம்ப பயன்படக்கூடியது. நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக உறிஞ்சுவதற்கு இந்த கட் பாக்டீரியா ரொம்பவே பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கும் கூட இது ரொம்ப பயன்படக்கூடியது. தலைமுடி வளர்ச்சிக்கும் பயன்படும். இந்த அத்திப்பழத்தை நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு பேக் மாதிரி ஃபேஸ்க்கு போட்டால் கூட ஸ்கின் நல்ல க்ளோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பயன்படக்கூடிய அத்திப்பழத்தை தினமும் வந்துட்டு நம்ம காலை இரவு 2 வேளையும் ஒரு 2 பீஸ் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன அனைத்து விதமான நன்மைகளுமே எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியது. சாதாரணமாக மலர்கள் அல்லது பூக்கள்ன்றதை நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு விஷயங்களுமே முக்கியமாக பயன்படக்கூடியதாக இருக்கும். பெண்கள் வந்து தாங்கள் அழகுபடுத்துவதற்காகவும் சரி, அதுபோல் மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் சரி, பூஜை முறைகள்லையும் பல்வேறு இடங்களில் நம்ம இந்த பூக்களை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு பூக்களுமே மருத்துவத்திற்காகவே சில முறைகளில் வந்து பயன்படுத்துவதும் இயல்பாக உள்ளது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆவரம் பூ, அது போல் ரோஜா பூ, தென்னம்பூ, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தோன்னா மருத்துவத்திற்காக பல்வேறு விதங்களில் பயன்படக்கூடியதாக இருக்கும். இதை தான் வந்து டாக்டர் பேட்ச் என்பவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அவருடைய மருத்துவத்தின் மூலமாக சரி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் இந்த பூக்களை பயன்படுத்தும் போது, பூக்களினுடைய எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தும் போது பல்வேறு விதமான மாற்றங்களை எளிமையான முறையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார். ஒவ்வொரு நோய்களுமே மனதை தொடர்ந்து தான் அது வந்து நோயாக உடலில் வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மன ரீதியாக சரி செய்தோம் அப்படின்னாலுமே அது உடல் ரீதியான நோய்களை வந்து எளிமையான முறையில் தீர்வுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த மலர் மருந்து என்று சொல்லக்கூடிய ஃப்ளாரல் ரெமடிஸ் பயன்படக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து இந்த இம்பேஷன்ஸ் அப்படின்றது, இம்பேஷன்ஸ் மனநிலையில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அல்லது எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடியவர்களாகவும், நேரம் பத்தலை அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க. அவங்க சாதாரணமாக பார்த்தோன்னா ஒரு சேரில் கூட ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல் சீட்டடாக உட்கார மாட்டாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் நுனியில் உட்காரக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பார்த்தோன்னா எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக எப்பவுமே பதட்டமாக இருக்காங்க அப்படின்னா அவர்களை வந்து இந்த இம்பேஷன்ஸுன்ற நம்ம மருந்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது இது மருந்து அப்படின்னு சொல்கிறத விட மலரோட எக்ஸ்ட்ராக்டை, ஓகேவா, இந்த மலர்களோட எக்ஸ்ட்ராக்டை வந்து பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இம்பேஷன்ஸ் அப்படின்றது அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்வதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதே வந்து ரொம்ப அதிகமான சுறுசுறுப்பாக இருந்தாலும் நல்லதில்லை இல்லையா? ஏன்னா அதை நம்ம சித்த ஆஸ்பெக்டில் வந்து வாதம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக இருக்கிறத விட அதிகப்படியான பதட்டமாகறாங்க அப்படின்னா வாதம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பித்தமும் கூட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதை சரி பண்ணுறதுக்காக
நம்ம இந்த இம்பேஷன்ஸ்ன்ற மருந்தை ஒரு வாதப்பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவர்களுடைய மனதளவில் கொஞ்சம் சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து வாதப்பித்தம் அதிகமான சூழ்நிலையில் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ சித்தா மெடிசின்ஸோட நம்ம இந்த ஃப்ளாரல் மெடிசின்ஸை சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னா மலர்களோட எக்ஸ்ட்ராக்ட் தான். இதனால் எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை. ஏன்னா நம்ம சித்த மருத்துவத்திலே பல்வேறு விதமான மலர்களை நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு தான் இருப்போம். பார்த்தோன்னா நம்ம சமையலே பார்த்தோன்னா கிராம்பு நம்ம ஒரு விதமான அந்த மொட்டு தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கிராம்புன்றதே ஒரு பூவோட இது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் நிறைய மலர்களை நம்ம பயன்படுத்த தான் செய்வோம். நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கு, அந்த நறுமணத்திற்காக, நம்ம மனதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி உள்ளது தான் இந்த மலர்களோட எக்ஸ்ட்ராக்டும். ஸோ நீங்கள் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது இந்த மலர்களோட எக்ஸ்ட்ராக்ட் உங்கள் உடலுக்கு என்ன தேவைப்படுதோ அது மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவே டிசீஸை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கலாம்.